எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முத்து. நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது எனக்கு தெரிஞ்சு இது 4வது சேனலோ 5வது சேனலோ நினைக்கிறேன். ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ட்ராவல் பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு 250 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சேனல் வந்து கண்டினியூ பண்ண முடியல. நிறையா ப்ராப்ளம்ஸ், அப்படியே கொரோனா வந்து அப்படியே முடிஞ்சிச்சு அந்த சேனலுக்கு. சரி, ஓகே, 2வது ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி ஃபுட் வ்ளாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுட் வ்ளாக் சேனல் பண்ணேன். அது கிட்டத்தட்ட நல்லா க்ரோ ஆகிக்கிட்டே இருந்த டைம் ஒரு 650 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அதுவும் சில வேலைப்பாடுகள் காரணமாக நிறுத்தப்பட்டது. அதுக்கும் சொல்லி முடிஞ்சிச்சு. இப்போ எதுக்கு இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னடா 5-6 சேனல்னு சொல்லிட்டு 3 சேனல் தான் சொல்லியிருக்கேன் மொத்தமாகவே அப்படின்னு நினைக்கிறீங்க. கரெக்டு தான். பட் இருந்தாலும் இது பார்த்திங்கனாக்கும் சாதாரணமான சேனலாக இருக்கக்கூடாது. எப்படினாலும் இதை எப்படி பெரிய லெவலுக்கு கொண்டு போகலான்னு சில டெக்னிக்ஸ், அதாவது யூடியூப்பை பார்த்தே யூடியூப் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் கற்றுக்கிட்டு அப்படியே வந்திருக்கேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு காரணம் என்னென்னு நினச்சிங்களாக்கும், நான் வந்து பார்த்திங்கனாக்கும் சென்னையில் சவுத் இந்தியா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்டர் கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 இயர் கோர்ஸ் தான். இன்னொரு 3 months 4 months தான் இருக்குது முடிக்கிறதுக்கு. இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் அதை எப்படி போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுன்னு சில ஐடியாஸ் இருந்துச்சு. அது மெயினாக வந்து நம்ம பப்ளிசிட்டி பண்ணணும்னா யூடியூப் தான் அதுக்கு மெயின் காரணமே. அதனால் ஓப்பன் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சில பேர் இந்த சேனல் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் நிறையா கண்டென்ட் வரும், நிறையா சில விஷயங்கள் போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், சில சமயம் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டோரி எழுதிக்கிட்டு இருக்கேன், ஷார்ட் ஃபிலிமுக்கான ஸ்டோரி எழுதிக்கிட்டு இருக்கேன். அது போக ஜொமேட்டோ ஸ்விக்கிலலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் ஓகே ஃபினிஷிங் இது முடிஞ்சு எப்படியாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோமாக்கும், நமக்கு பிடிச்ச டைரக்டர்கிட்ட ஒரு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு அங்கே ப்ராக்டிக்கலாக என்ன கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஒரு டைரக்டர் ஆகிடலான்னு ஒரு ஐடியா இருக்குங்க. கன்ஃபார்ம் ஆகிடுங்க. நம்ம சேனல் பார்த்திங்கனாக்கும் ஆர்எஸ் ட்ரீம் வார். நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கனாக்கும், யூடியூப்பில் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து எடுத்து நம்ம அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை வந்து யூடியூப்பில் போட போகிறோம். அவ்வளோதான். இப்போதைக்கு கொஞ்சம் வீடியோஸ் ஷார்ட் ஃபிலிம் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எனக்கு சில வேலைகள் இருக்குது. நம்ம வீட்டு வேலை வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது புது வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த வீட்டு வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கான ஐடியா பக்காவாக எழுதி வச்சாச்சு. ஆனால் ஆடிஷன் நானாக தெரிஞ்சவங்களை வச்சு பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிங் சொல்லி கொடுத்து அப்படியே அதை வச்சு பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி யாராவது தமிழ் சினிமாவில் உள்ள டைரக்டர்கிட்ட தான் காட்ட முடியும். நம்ம என்ன கிறிஸ்டோபர் நோலான்ட்டே போய் காட்ட முடியாது. அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போய் டைரக்டர்கிட்ட காட்டி நம்ம ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அவங்கள்ட்ட நல்லா ஒரு 1 இயர்க்கு வரைக்கும் நல்லா அவங்கள்ட்டே ஒர்க் பண்ணி அவங்கள்ட்டே சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம வந்து படம் பண்ணணும். அந்த படம் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு படம் பண்ணோம்னா பக்காவாக இருக்கணும். நல்லா ஒரு பிளாக் பஸ்டர் படமாக இருக்கணும். அது மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக சேரணும். அதுதான் என்னோடய ட்ரீமுங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கும் நம்ம வந்து சின்ன வயசுலேயே இருந்து நிறையா படங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு இதை எப்படியாவது இதுக்கு சினிமாக்குள்ளே போயிடணுன்னு வந்துடுங்க. நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களை நம்பி தான். டெய்லி நம்ம என்ன பண்ண போகிறோன்றத டெய்லியும் ஈவினிங் ஒரு 5:30 இல்லைனா ஒரு 6 o'clock ஒரு வீடியோ வந்துடும். சப்போஸ் வீடியோ இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸ் வந்துடும். அதை பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம கூடிய சீக்கிரமாகவே ஒரு ஷார்ட் டைம் ஒன்று எடுத்து டைரக்டர் ஆகி முன்னாடி வந்து நிற்கிறேன். நீங்கள் தான் பார்க்கணும். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பொறுத்தளவுக்கு இதில் விலாகும் வரும், நிறையா ப்ராடக்ட்டு பற்றின விஷயங்களும் வரும், மூவி ரிவ்யூவும் வரும். சொல்லப்போனால் எல்லாமே வரும். நீங்கள் எல்லாமே பாருங்கள். எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.